பங்குனி உத்திரம் அப்படின்னு சொன்னாவே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஞாபகம் வர்றது முருகர் தான். ஏன்னா நம்ம ஊரில் வந்துட்டு காவடி எடுக்கிறது, அது பூக்குழி திருவிழான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த திருவிழா பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. எங்கள் ஊர்களில் இதெல்லாம் வந்து நடக்கும். அதை வந்து பார்க்குறதுக்காகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நைட்டு எல்லோரும் கிளம்பி நைட்டு அதாவது விடிய விடிய அது வந்து நடக்கும். அது வந்து நல்லா அப்போல்லாம் வந்து ரொம்பவே சிறப்பாக வந்து இருந்தது. ஏன்னா நம்ம முன்னாடி உள்ள காலத்துலலாம் நம்ம வந்து எப்பயுமே நம்ம இப்போ தொலைக்காட்சி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரேர் தான். அப்போ ரொம்ப அரிதாக இருக்கப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஈடுபாடு வந்து அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து எல்லார் கையிலையும் மொபைலாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே வந்து வந்துருச்சு அவங்கவுங்க கையில். இப்போ வந்தோடனே நம்மலாம் என்ன செய்கிறோம், இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போ யாரும் பெருசாக வந்துட்டு எதுலேயுமே வந்து ஈடுபாடு காமிக்கிறதில்ல. அதாவது சில பேர் மட்டும் நான் சொல்கிறேன். இன்னும் சில பேர் வந்து அப்படி தான் இருக்காங்க. நாங்கள் வந்து எங்கள் ஊர்களெலாம் என்ன செய்வோம் அப்படின்னா, நைட்டு வந்து மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு வந்து போவோம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். உண்மையிலே வந்து அன்றைக்கி நைட்டு வந்துட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 8 மணி போல் கிளம்பி வந்து நாங்கள் பங்குனி உத்திரத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சிருவோம். சரி, நான் வந்து இந்த கதைகள்லாம் சொல்லிகிட்ருக்கேன், அதை விட்டுலாம். இப்போ பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது என்ன? எல்லாருக்குமே வந்து ஞாபகம் வர்றது முருகர் தான். இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம தமிழ் மாதத்தில் 12வது மாதம் தான் இந்த பங்குனி உத்திரம் வந்து நடைபெறும். 12வது மாதத்தில் 12வது நட்சத்திரத்தில் வந்துட்டு வரும். அதான் வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரம் வரமையில் அடுத்தது வந்து என்னது, பௌர்ணமி வந்து அடுத்த நாள் வந்து வருது. ஏன்னா வந்து இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளே தான் வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து ஒவ்வொரு ஊர்களில் வந்துட்டு ரொம்பவே சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டு அப்படியே வரையில் என்ன செய்வோம், எல்லாரும் பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே வருவோம். எல்லாரும் அப்படி தான் வருவீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் அப்படி தான் வருவேன், அதனால் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக வந்து கும்பிட்டு வந்து வந்துடுவோம். இப்போல்லாம் வந்து எப்போயுமே அப்போல்லாம் வந்து எப்போயாவது ஒரு டைம் தான் எல்லாமே கிடைக்கும். இப்போ வந்து எப்போ வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம், அந்த மாதிரி வந்து வந்துருச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். பங்குனி உத்திரத்தில் வந்து எப்படி நம்ம விரதம் இருக்கிறது அப்படின்னு தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். இதில் வந்து 24ஆம் தேதியை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா, அதாவது பௌர்ணமி உத்திர நட்சத்திரம் வந்து துவங்கி விடுறதுனால அன்னைக்கு வியாழக்கிழமையே வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா, சைவ உணவாக வந்து சாப்பிட்டு இரவில் மட்டும் வந்து பால், பழம் இந்த மாதிரி வந்து எளிமையாக வந்து சாப்பிட்டு வந்து விரதத்தை வந்து துவங்குங்க. அதாவது விரதம் இருக்கணும்னு நினச்சவங்க மட்டும், அவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், எல்லாரையும் வந்து சொல்லலை. அப்புறம் மார்ச் 25ஆம் நம்மளுக்கு பங்குனி உத்திரம். அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, முருகர் படம் இருந்தால் அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, வாசலில் கோலத்தை எல்லாம் போட்டுட்டு, அடுத்து வந்து பூஜை அறையில் என்ன செய்யணும்னா விளக்கேற்றி சாமி கும்பிடணும். இல்லை முருகருடைய வேல் வச்சுருப்பவங்க நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இல்லை அவங்க வந்து என்ன செய்யலாம், பால், பன்னீர், பஞ்சாமிர்தம் இந்த மாதிரி வந்துட்டு சந்தனம் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு கூட வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பூஜை பண்ணலாம். இல்லை விக்கிரகம் வச்சுருக்கவங்களா இருந்தால் அவங்களும் வந்து பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம் இந்த மாதிரி வந்து இதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா விக்கிரகமுக்கு பூஜை பண்ணலாம். இல்லை அதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம வந்து அபிஷேகம் அந்த மாதிரி கூட வந்து பண்ணலாம். இது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்னென்ன சிலைகள் வச்சுருந்தாலும் சரி, வீடியோ சுத்தம் பண்ணிவிட்டு விக்கிரகம், வேலு இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி அதுக்கு வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சௌரியத்தை பொறுத்தது. சரி, முருகருக்கு என்ன நெய்வேத்தியம் படைக்கலாம்? அவருக்கு வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா சிவப்பு நிற மலர்களால் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பூஜை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாசனை மலர்கள் கொண்டு கூட என்ன செய்யலாம், நம்ம பூஜை பண்ணலாம். எளிமையாக வெத்தலை, பாக்கு இந்த ரெண்டையும் வச்சு, வாழைப்பழம் இதையும் வச்சு கூட நெய்வேத்தியம் வந்து என்ன செய்யலாம், வழிபடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும் அப்படிலாம் இல்லை. அன்னைக்கு நீங்கள் என்ன வேணாலும் வந்து செஞ்சுக்கலாம். சரி, அப்போ நம்ம என்ன பாடல் வந்து படிக்கிறது, அடுத்த சந்தேகம் நம்மளுக்கு வரும் இல்லையா? எது வேணாலும் படிக்கலாம். கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், கந்தர் அலங்காரம் படிக்கலாம், திருப்புகள் படிக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் படிக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா ஓம் சரவண பவ இந்த வார்த்தையில் மட்டும் சொல்லி கூட நீங்கள் என்ன செய்யலாம், வழிபாடு செய்யலாம். நாள் முழுவதும் உங்களால் வந்து என்ன செய்ய முடியும், உபவாசம் இருக்க முடியும் அப்படின்னா இருங்க. அப்படி இருக்கும்போது என்ன செய்யுங்க, அந்த குறைகளை என்ன செய்யுங்க சொல்லி, அதாவது நம்ம வந்து அந்த நாள் ஃபுல்லாக நம்ம குறைகளையே சொல்லி முருகர்கிட்ட அழுகாமல் என்ன செய்யுங்க, முருகர் அந்த மாதிரி அழுகாமல் என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேண்டுதலை வந்துட்டு ஒரே ஒரு முறை மட்டும் மனம் உருகி வந்து சொல்லுங்கள். அதுவே வந்து போதும். அப்புறம் வந்து கிரகம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு
எப்போ நம்ம வந்து வேண்டுதலை சரியாக சொல்லலாம்னா, இந்த கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு மாலையில் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு வந்து செல்லலாம். அதாவது விரதம் இருக்கிறவங்க குளிச்சுட்டு திருப்பி என்ன செய்யலாம்னா, முருகன் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்யுங்க. இல்ல முருகன் கோயில் இல்ல அப்படின்னா, சிவன் அல்லது பெருமாள் கோயிலுக்கு கூட நீங்க போய் என்ன செய்யலாம்? வழிபடலாம். மாலையில வந்து கோவில் தர பிரசாதத்த சாப்பிட்டு கூட விரதத்த முடிக்கலாம். முடிந்தவர்கள் அன்னைக்கு வந்து இப்போ வந்து சாப்பாட வாங்கி சாப்பிட்டு விரதத்த முடிச்சுக்குங்க. இல்ல அப்படின்னா, பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். இந்த விரதம் வந்து நீங்க கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு யாருமே சொல்லல. உங்களுடைய சௌரியத்தை பொறுத்தது. அதாவது நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு வாட்டியும் என்ன செய்யுது, நம்ம வந்து எனக்கு இந்த குறை இருக்கு, அந்த குறை இருக்குன்னு டெய்லி புலம்பிட்டே இருப்போம். அந்த மாரி புலம்பாம, "முருகா நீ தான் துணை. நீ தான் எனக்கு எல்லாமே. நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறன்னு" அவர்ட்ட ஒரு முறை சொல்லிட்டு, உங்க விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு, நல்லபடியா விரதத்த முடிச்சுட்டு, அதாவது நிறைவு செய்யும்போது அந்த வேண்டுதல வந்து பண்ணிருங்க. அந்த விரதத்த வந்து நீங்க வந்து முடிக்க போறீங்க அப்படின்னா, அப்போதைக்கு இந்த மாரி "முருகா நீ தான் எல்லாத்தையும் எங்கள பார்த்துக்கணும். நீ தான் துணை. இந்த மாரி நீங்க சொல்லிட்டு விரதத்த வந்து நிறைவு பண்ணிடுங்க. வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைவருக்கும் நன்றி.